Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆதர் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் உலக வனவிலங்கு தினம் கொண்டாடுறோம் இல்லையா? அது ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது இந்த உலக வனவிலங்கு தினம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிரையும் நம்ம சமமா மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அழிஞ்சுக்கிட்டு வருது இல்லையா? காடு, மரம், இந்த மாதிரி இயற்கை வளங்கள் அழிஞ்சுக்கிட்டு வருது. வனவிலங்குகளும் வந்துட்டு வேட்டையாடப்படுது, கொல்லப்படுது இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறத மக்களுக்கு உணர்த்துற விதமா நம்ம கொண்டாடப்படுறதுதான் இந்த உலக வனவிலங்கு நாள். இந்த உலக வனவிலங்கு நாள் வந்துட்டு என்னைக்கு அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிசம்பர் 30ஆம் தேதி 2013ஆவது வருஷம் ஐக்கிய நாடுகள் எல்லாமே கூடுற பொது சபையில 68வது அமர்வுல தான் இந்த உலக வனவிலங்கு நாள் மார்ச் 3ஆம் தேதி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த பூமி அப்படிங்கிறது எல்லா உயிர்களுடைய தாயகம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இல்லையா? சோ அப்படிப்பட்ட இந்த பூமியில வந்துட்டு சுற்றுச்சூழலை மெயினா பாதுகாக்கிற விஷயத்துல வனவிலங்குகளுக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு. சோ சுற்றுச்சூழலை வந்துட்டு நம்ம சமநிலைப்படுத்தணும், அதை வந்துட்டு மாசுபடுத்தாம நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற விதமா நம்ம கொண்டாடுறதுதான் இந்த உலக வனவிலங்கு நாள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல வனவிலங்குகளை பாதுகாக்கிற விஷயத்த பத்தியும் சரி, சுற்றுச்சூழலை வந்துட்டு மாசுபடுத்தாம அதையும் பாதுகாக்கிற விதமாவும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்ச் 3ஆம் தேதி உலக வனவிலங்கு நாள்ல வந்துட்டு ஐநா சபையில இந்த விஷயங்களை பத்திலாம் ஒரு திரைப்பட விழாவா வந்து இன்ன வரைக்குமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களாம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயாஸ்ரீ.